ஆக்சுவலா பாரம்பரியமா நம்ம ஹுக்ஸ் ஜாக்கெட்டுக்கு ஹுக்ஸ் இந்த மாதிரி தான், காஜா இந்த மாதிரி தான், த்ரெட் இந்த மாதிரி தான் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நூலை சுத்தி அதை த்ரெட் பண்ணி அதை சுத்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். ஈஸியா உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா நாம நூல் வந்து ஊசிக்குள்ள நான் ஒரு 4-5 வாட்டி நாம எடுத்துக்கணும். பின்னாடி வந்து ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி எப்பவும் போல காஜா பண்ணலாம். பண்ணிட்டு நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. குரோஷர் தெரியுமா உங்களுக்கு? குரோஷருக்கு தெரிஞ்சா தெரியும், இல்லாட்டி பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. பூ எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி ஊசிக்குள்ள நாம இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி சங்கிலி தையல் மாதிரி அழகா பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி சங்கிலி தையல் மாதிரி அழகா விழும். எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நமக்கு இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரியே நம்ம சுத்திட்டே வரணும். அந்த ஊசிக்குள்ள சுத்திட்டே வரணும். சுத்திட்டே வரும்போது நமக்கு எப்பவும் போல நமக்கு அழகான காஜா கிடைச்சிரும். ஜாக்கெட்டுக்கு ரொம்ப நாளா ஜாக்கெட்டு நம்ம தச்சு வச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி நூல் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா? மீஷோல வித்துட்டா இருக்கு, இந்த மாதிரி ஹுக்ஸ் காஜா வித்துட்டா இருக்கு. அது வாங்காதவங்க ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஊசியை ரொம்ப சாஃப்டா இழுங்க. ரொம்ப நெண்டி கொஞ்சம் பொறுமையா இழுத்து நூலை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு நாம இந்த மாதிரி பண்ணா மேல வந்து அப்படி இழுத்து விடணும். மேல இழுத்து விட்டாக்கா அழகான காஜா ரெடி ஆயிடும். ஜாக்கெட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இது இல்லாட்டி. இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உக்ஸ் போற மாதிரி நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கணும். உக்ஸ் போற மாதிரி லூஸ் பண்ணி விட்டாக்கா ஈஸியா போகும். நம்ம பண்றதுல இந்த மாதிரி பண்ணி பாருங்க. லாஸ்டா பண்ணி பார்த்து லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுன்னு கட் பண்ணிட்டாக்கா சிம்பிளான காஜா ஹுக்ஸ் ரெடி ஆயிடும். உக்ஸ் காஜா ரெடி ஆயிடும். தேங்க்யூ.